प्रपद्येदङ्करिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितम् इदं कविभ्यः पूर्वेभ्यः नमोपाकं प्रशास्महे विन्देम देवतां वाचममृतामात्मनः कलाम्. மகாகவி காளிதாசனுடைய ரகுவம்சம் என்கிற மகாகாவியத்துல தசம சர்க்கத்துல, அதாவது 10வது சர்க்கத்துல ஜெகன் மங்கள காரணமாயிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தசரத புத்திரனாக இங்கு அவதாரம் செய்தான். 67வது ஸ்லோகத்துல 10வது சர்க்கம் 67வது ஸ்லோகத்துல ராமயித்யபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதः நாமதேயங் குருச்சக்கரே ஜெகத் பிரதம மங்களம் என்று காளிதாசன் ரொம்ப அழகாக ஜெகத் பிரதம மங்களம், உலகத்திற்கு பிரதம சிறந்த மங்களமான ராமன் என்ற நாமதேயம் பெயரை இவர் சூட்டினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ராமர் எப்பேற்பட்டவர்? ரகுவம்ச பிரதீபேன 68வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். ரகுவம்ச பிரதீபேன தேனா பிரதிம தேஜசா ரக்ஷாகிருஹ கதா தீபாஹ பிரத்யாதிஷ்டா இவாபவன். ரகுவம்ச பிரதீபேன தேன அப்ரதிம தேஜசா ரக்ஷாகிருஹ கதாஹ தீபாஹ பிரத்யாதிஷ்டாஹ இவ அபவன். காளிதாசன் நல்ல தர்மசாஸ்திரத்தை அறிந்தவன். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, பிரசூதி கிரகம் அப்படி ஒரு கிரகம் இருக்கும். அதாவது பிரசவித்த தாய் எந்த கிரகத்துல இருக்கிறாளோ அதுக்கு பிரசூதி கிரகம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த பிரசூதி கிரகத்தை காளிதாசன் ரக்ஷா கிரகம் அப்படின்ற. ரக்ஷா கிரகம் அப்படின்னா அந்த ரக்ஷை என்கிற, அதாவது ரக்ஷ இருக்கு, அதாவது ரக்ஷணம், இதெல்லாத்தையும் அங்க சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ரக்ஷா கிரகத்தை ரொம்ப அழகாக சொல்றார் இந்த காளிதாசன். ரகுவம்ச பிரதீபேன, ரகுவம்சா அப்படின்னா அந்த வம்சத்துக்கே பேரு ரகுமகாராஜன் ஆழ்ந்த வம்சம். அந்த ரகுவின் வம்சத்தை பிரதீபம், தீபம் பிரதீபம், அதாவது அந்த வம்சத்தை விளக்குகின்ற அப்பிரதிம தேஜசா. அப்பிரதிமம்னா நிகரற்ற அந்த தேஜஸ், தேஜசா ஒளியையுடைய அப்பிரதிம தேஜசா தேன அந்த ராமனால் ரக்ஷா கிரககதாக, அதாவது ரக்ஷா கிரகம் அப்படின்னா பிரசவ அறை. அந்த பிரசவ அறையில் இருந்த தீபாக விளக்குகள் பிரத்யாதிஷ்டாக இவ, அதாவது இது எப்படி இருக்குன்னா அந்த பிரசவ கிரகத்துல இருக்கின்ற தீபங்கள் எல்லாமே இந்த ரகுவம்ச பிரதீபத்தினால எல்லாமே மங்கச் செய்யப்பட்டன. அந்த மாதிரி இருந்ததான் அபவன்னு அப்படின்னு சொல்ற. இதுல சூக்ஷ்மமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சொன்னோம் பிரசவ அறை, கர்ப்பாதானமானது, கர்ப்பதாரணமானது, அதற்கு பிறகு குழந்தை பெறணும். அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். இந்த காலத்துல எல்லாமே நமக்கு ஹாஸ்பிட்டல் தான். அந்த காலத்துல அதுக்குன்ட்டு ஒரு அறை இருக்கும். அந்த பிரசவ அறையில இந்த ராமன் தசரத புத்திரனாக, அதாவது கௌசல்யருடைய கர்ப்பத்திலிருந்து இவர் பிறக்கிறார், அவதாரம் பண்றார். அந்த பிரசவ அறையில் இருந்த இது எல்லாமே ரத்ன தீபங்கள் சொல்றார் காளிதாசன். ரத்ன தீபங்கள் என்னைக்குமே அது ஒளிமயமாக இருக்கும். இந்த மாதிரி சாதாரண தீபங்கள்லாம் அப்பப்போ அணைஞ்சிடும். இந்த ரத்ன தீபங்கள் எல்லாமே
இந்த ராமனுடைய நிகரற்ற தீபத்தினால், அதாவது ஒளியினால் இதெல்லாம் பிரகாசம் குன்றி போயிட்டான். அந்த தீபங்களுக்கு பிரகாசமே இல்லாம போயிட்டான். அதெல்லாம் மங்கி போயின. ராமன் அத்தகைய ஒளியுடன் அவன் விளங்கினான் என்கிற விஷயத்த சொல்றார். லோகத்துல நாம் பெருமாளை சேவிக்கிறோம். இப்ப திருமலையில பார்த்தோமானா 24 hours லைட்ஸ், எங்க பார்த்தாலும் லைட் தான். அந்த லைட்லயும் எம்பெருமான் எழுந்துடுறான் அப்படின்னா அந்த லைட்டினுடைய அந்த பிரகாசம் இருக்கே அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னுவா. அந்த மாதிரி பிரசவ கிரகத்துல ஒரு நிறைய லைட்டுகள்லாம் இருந்துதான். அந்த காலத்துல லைட் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ரத்ன தீபங்கள் அப்படின்னு சொல்ற நிறைய ரத்னங்கள்லாம் இருந்தது. அந்த ரத்னத்தினுடைய அந்த பிரகாசமானது அந்த கிரகத்துல அறையில அந்த மாதிரி எல்லாம் அது எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருந்தது. ராமன் ஜனித்த உடனேயே அந்த பிரகாசமே இல்லாம போயிட்டான். இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அதான் பர்சனல் விஷயம்தான் இது. எங்க வித்யாபீடத்துல ஒரு டேலண்ட் ஃபெஸ்டிவல் நடந்துருக்கு. 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் எல்லாரும் வந்துட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா. அடியன் தான் கோஆர்டினேட்டர். சரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமசபாயே அப்படின்னு சொன்னா கரண்ட் போயிடுச்சு. பெரிய பெரியவாள்லாம் வந்தா, பத்மபூஷன் பத்ம விபூஷன் சத்யவர்த சாஸ்திரி வைஸ் சான்சலர்ஸ் 4 பேர் எல்லாரும் வந்திருக்கா. நமசபாயின்னு சொன்ன உடனே கரண்ட் போயிடுச்சு. நல்ல அதாவது கார்த்தால பகல்ல நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவ்வளோ லைட்ஸ் போட்டிருந்தா. தபால்னு எல்லாமே போயிடுச்சு. நமசபாயின்னு சொன்ன உடனே போயிடுச்சு. மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வந்தது. மறுபடியும் அடியேன் போய் கொஞ்சம் மாத்தலாமே அன்ட்டு நமசபாபிய சபாபதிபியா அப்படின்னு சொன்ன. மறுபடியும் கரண்ட் போயிட்டு. சரி எல்லாம் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கா. 1000 பேர் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா. ஒன்றும் புரியல. எல்லாமே எங்க விசிக்கு சத்தபதி இருந்தார். எங்க விசிக்கு ரொம்ப அசகனம். என்னடா இந்த மாதிரி ஆறுதுன்ட்டு. நான் என்ன பண்ண முடியும், நான் கோஆர்டினேட்டர்னா லைட்ல பார்க்க முடியும். அங்க என்ன கரண்ட் 10 பக்கமா எனக்கு தெரியும். சரி அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு வந்தது. அதுக்கப்புறம் போன கொஞ்சம் மாத்தலாமே அப்படின்ட்டு சர்வேபியா ஸ்வாகதம் அப்படின்னு சொன்ன. மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இது யாருடைய தப்புன்னு தெரியாது. நம்ம போன அந்த ஐரன்லுக்கு போன, இது ஐரன் வாயா என்னன்னு தெரியல, 3 தடவை ஆயிடுச்சு. ஆன உடனே ரொம்ப கோபம், எங்க வைஸ் சான்சலருக்கு கோபம். அந்த உடனே கூட்டாரு. அங்கேருந்து கூட்டு என்ன நடக்கிறது, என்ன இந்த மாதிரி யாருது அப்படின்னு. சரி அவங்கிட்ட போய் நானும் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னேன். சரி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆன உடனே கரண்ட் வந்துடுச்சு. வந்த உடனே மறுபடியும் அவகிட்ட போய் கேட்டேன், இது ஒழுங்கா வேலை செய்யுமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சார் இனிமே கரண்ட் போகாது சார், நாங்கள் ஜென்ரேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா. சரி கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசம் வந்தது. அப்புறம் விசி கிட்ட போய் சார் ஆரம்பினா ஓகே ஓகே அப்படின்னார். நான் அப்போ போயிட்டு அதை எப்படியோ ஒன்று சமாளிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்னேன். இந்த ஸ்டேஜை அலங்கரித்து இருக்கிறவான்னா வித்யா தீபங்கள், அதாவது வித்யை என்கிற ஒரு தீபம். இவ எல்லாமே வித்வான்கள். அவாகிட்ட இருக்கிற சுவாபாவிகமான தீபம். இந்த சுவாபாவிகமாயிருக்கக்கூடிய தீபங்களை பார்த்து கிருத்திரிமமாயிருக்கக்கூடிய லைட்டுகள், வித்யுத் அப்படின்னு பேரு, அது கரண்ட்னு சொல்றோம். கிருத்திரிமமாயிருக்கக்கூடிய வித்யுத் ஆனது பயப்பட்டது. இவா முன்ன வரத்துக்கு ரொம்ப பயப்படுறது. பயப்பட்டு கடைசியில ஏதோ விதமா வந்துட்டு. அதனால லோகத்துல வித்வான்களா யார் இருக்கிறாளோ அவளுடைய தேஜஸ் முன்ன எந்த தேஜஸும் நிக்காது. அதனால்தான் இங்க இந்த தேஜஸ், இந்த கிருத்திரிமமான இந்த தேஜஸ் ஆனது பயந்து அது உள்ள போயிட்டே இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு
வித்வத் கோஷ்டியை பார்த்து இந்த தீபத்து முன்ன நம்மளால நிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த கிருத்திரிமமான தீபமானது அப்படி மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்ச உடனே எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சைத்தன்யம் வந்தது. எல்லாரும் கைத்தட்டல் வீசி ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆன பிற்பாடு 2 மணி நேரம் எங்கேயுமே அந்தராயம் இல்லாம நடந்தது. அதன் பிறகு அந்த சத்தியவர்த சாஸ்திரி என்றவர் அப்படியே வந்து கட்டிண்டு இந்த மாதிரி ஒரு சாதுரியமா பேசக்கூடியவாறு பார்த்ததில்லை. ஒரு சபா நிர்வகணம் பண்ணணும் அப்படின்னா அந்த சபையில எவ்வளவோ டென்ஷன்லாம் இருக்கும். நான் அதை சமாளித்து இத்தனை பேரை சமாளித்து ஒரே ஒரு சாதுரியமான வாக்கியத்தினால இது வந்து இந்த சபையை இது வந்து இந்த மாதிரி கடை கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அது இருக்கட்டும். இங்க ரகுவம்ச பிரதீபம் சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு காளிதாசனுடைய ஒரு சூக்ஷ்மமான பிரயோகம். இந்த தீபம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். பிரதீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரகிருஷ்டமான தீபம். பரா அப்படின்னு உபசர்க்கத்தை போட்டார். இந்த பிரசவ அறையில் இருந்த இந்த தீபங்கள் எல்லாம் இந்த ராமனுடைய நிகரற்ற தீபத்துக்கு முன்ன அந்த ஒளியினால் அதெல்லாம் அப்படியே மங்கி போயிடுச்சு. அதுக்கு மங்கி போயிடுச்சுன்னா அது பிரகாசமே வரல. அப்பேற்பட்ட ராமன் பிறக்கச்சேவே அவதாரம் பண்ணச்சேவே தேஜஸோட அவர் அவதாரம் பண்ணதாக சொன்னார். இது ஒரு விஷயம். 2வது ரக்ஷாகிரகம். இது தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா இந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் தான், அது விட்டா வேற எங்கேயுமே இல்லை. ஆனா அந்த குழந்தை அந்த காலத்துல பிறந்த உடனேயே ஆத்துக்கு ஐஷ்ணு வருவா. ஆத்துக்கு ஐஷ்ணு வந்து அந்த கிரகத்துக்கு போகக்கூடாது. அந்த பிரசவ கிரகம்னு சொல்லுவாங்க, அந்த கிரகத்துக்கு போகக்கூடாது. ஆனா இந்த காலத்துல ஃபேஷன் என்ன தெரியும் இல்லையோ, அந்த அதாவது எப்பொழுது அந்த டேட் டைம் கொடுத்துருக்கானோ பக்கத்துல கட்டாயம் பர்த்தா இருக்கணும், அவன் கழித்து போடணும் அப்படின்றான். குழந்தைய பார்க்கவே கூடாது, 10 நாள் வரலாம் குழந்தைய பார்க்க கூடாது, ஆம்பியாரை பார்க்க கூடாது, 11ஆம் நாள் தான் பார்க்கணும் சாஸ்திரம் சொல்றது. ஏகாதசி அன்னி பிதா நாம குறியாத் சொல்லி அந்த காலத்தான் பார்க்கணும். வேற சமயத்துல 10 நாள் பார்க்கவே கூடாது. ஆனா பக்கத்திலே உட்கார்றது, அந்த பிறந்த குழந்தைய போட்டோ எடுத்து அனுப்புறது, இதெல்லாம் வச்சிருக்க. அதனாலதான் அனர்த்தங்கள் ஏற்படும். குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போட்டோ எடுக்கக்கூடாது. அதனுடைய கெடுதல், அந்த போட்டோனுடைய கெடுதல் அந்த குழந்தை மேல படும். இப்ப யாரு கேட்கறா, யாரும் கேட்க மாட்டா அதெல்லாம். அதனால ரக்ஷா கிரகம் அப்படின்னு சொல்லணும். அந்த ரக்ஷா கிரகத்துல அந்த பிறந்த குழந்தைக்கும் பிரசவித்த தாய் இருக்காளே அவளுக்கும் எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரசவ அறையில என்ன பண்ணுவான்னா சில ரக்ஷகளை செய்வர். அதாவது சில அதுக்குன்ட்டு இருக்கும், ஏதோ ஒரு சில வஸ்துக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த ரக்ஷகள்லாம் செய்து வைப்பாராம். அதனால அந்த பிரசவ அறைக்கு ரக்ஷா கிரகம் அப்படின்னு காளிதாசன் பிரயோகம் பண்றார். இது தர்மசாஸ்திரம் இருக்கக்கூடிய விஷயம். 3வது விஷயம் தீபம். இப்ப தீபம் அப்படின்னா சிறிய விளக்கு, பிரதீபம் அப்படின்னா ரொம்ப பெரிய விளக்கு, அதாவது பெரும் விளக்கு. ரகுவம்சத்துல இருக்கிற மற்ற அரசர்கள் இருக்கிறாளே அவர்கள்லாம் தீப சதுர்ஷர்கள், தீபம் போன்று இருந்தவர். ஆனா ராமர் அந்த வம்சத்துல பிரதீபமாக இருந்து விளங்கினார் அப்படின்னு சொல்றதுக்காக காளிதாசன் ரகுவம்ச பிரதீபேன அப்படின்னு சொல்லி ராமர் விஷயத்துல சொல்றார். அதனால தீபம் பிரதீபம், அதாவது பெரிய விளக்கு. அந்த பெரிய விளக்கினுடைய எதிரில சிறிய விளக்கானது எப்பொழுதுமே மங்கிவிடும். அதுல எந்த விதமான ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம் இல்லவே இல்லை. அதனால இது ஒரு விஷயமா. இந்த ரகுவம்ச சப்தத்தை ரகுணாம் அன்வயம் பக்ஷே தனுவாக் விபவோபிசன் அப்படி அங்க சொன்னார். ஆனா வம்ச சப்தம் வரல. இந்த 10வது சர்க்கத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் அமுனா தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி
ஒரு ஹாரத்துல மத்தியமணியாக எப்படி பாஷ்யக்காரர் எப்படி அங்க வந்து தோன்றுகிறார்களோ அந்த மாதிரி இங்க இங்க மொத்தம் வந்து 19 சர்க்கம் ரகுவம்சம். 19 சர்க்கத்துல 10வது சர்க்கம் மத்திய மணியாக இருக்கான். ஏன்னா ராமாதி ஜனனம். அது மட்டுமல்ல, அந்த ரகுவம்ச என்ற சொல் இருக்கின்றதே இந்த காவியத்தினுடைய நாமகரணம். இந்த காவியத்தை, இந்த ரகுவம்சம் என்கிற காவியத்தை இந்த சர்க்கம் இந்த குறிப்பதாக கொண்டு அதற்கு சோபை அளிக்கின்ற நாயகராக இருப்பவர் யார் அப்படின்னா ராமர் என்ற பொருளையும் கவி வந்து இங்க ரொம்ப அழகாக வர்ணித்தார். நான் முதலே சொன்னோம், 19 சர்க்கத்துல ரகுவம்சத்தில் 10வது சர்க்கமானது முன் 9 பின் 9 சர்க்கங்களுக்கு மத்தியில் நாயகமணி போல் உள்ளது அப்படின்னு சொல்லி வியாக்கியாதாக்கள் சொல்ற. அதனால்தான் பாஷ்யக்காரருடைய வைபவத்தை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகனும் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக அவர் வந்து பாஷ்யக்காரருடைய திருமுடி சம்பந்தம் பெற்றவர்களும் பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களும் தன்யர்கள் அப்படின்னு சொல்ற. முன்ன பின்ன இவர் நடுவுல இருக்கிறார். அந்த மாதிரி இந்த 10வது சர்க்கமானது இப்பேற்பட்ட வைபவத்தை இது வந்து கொண்டுள்ளது. ஏன்னார் ராமருடைய ஜன்மம். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நேற்றுதான் புனர்வசு நட்சத்திரம். நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்து அதே இன்னைக்கு சனிக்கிழமையில புனர்வசு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்படி இந்த ஸ்லோகத்துல முக்கியமாக இந்த காவியத்தினுடைய மதிப்பை, இந்த காவியத்தினுடைய சோபையை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நாம் இன்ற தினம் பார்த்தோம். ரகுவம்ச பிரதீபேன தேன பிரதிம தேஜசா ரக்ஷா கிருஹகதா தீபாஹ பிரத்யாதிஷ்டாஹ இவாவ. பிரத்யாதிஷ்டான்னா ஒண்ணுமே, இப்போ சூரியன் என்ன நம்ம தீபத்தை காமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான் ராமருடைய ஒரு அழகான ஒரு அவதார வைபவத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காளிதாசன் காண்பித்தார். அடுத்தபடியாக 70வது ஸ்லோகம். கைகேயாஸ்தனயோ ஜஜ்ஞே பரதோ நாம சீலவான் ஜனகித்ரீ மலஞ்சக்ரே யப்ரஷ்னய இவ ஸ்ரியம். கைகேய்யாஹ தனயஹ ஜஜ்ஞே பரதஹ நாம சீலவான் ஜனயத்ரீ மலஞ்சக்ரே யஹ பிரஸ்ரயஹ இவ ஸ்ரியம். கிரமமாக ராமர் அவதரித்தார். அதன் பின்பு இந்த கைகேயிடத்துல பரதருடைய அவதாரம் நடக்கிறது. காளிதாசன் அதுக்குதான் உபமா காளிதாசஸ்ய அப்படின்னு பெரியவா வெறுமை சொல்லல. எங்க பார்த்தாலும் அந்த சிமிலி, அந்த உபமானத்தை எடுத்துட்டே வந்துட்டே இருக்கார். கைகேய்யாக தனயாக ஜஜ்ஞே பரதோ நாம சீலவான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பிரஸ்ரயஹா ஸ்ரீயமிவ. பிரஸ்ரயஹா அப்படின்னா ஒரு பிரஸ்மீபாவம். பிரஸ்மீபாவம் அப்படின்னா வினயம். ஆக வினயம் என்ற குணமானது ஸ்ரீயம் இவ. ஸ்ரீன்னா செல்வம். ஸ்ரீயம் இவ அப்படின்னா அந்த செல்வத்தை, அந்த செல்வத்தை அழகுறச் செய்வது போல ஜனயித்ரி எப்படி வினயமாவது ஐஸ்வர்யத்துக்கு ஒரு சோபையா அலங்காரமா இருக்கின்றதோ அந்த ரீதியில ஜனயித்ரீம் யக அலஞ்சக்ரே. ஆஹா, ஜனயித்ரி தாய், அந்த தாயை யகா எவன் அலஞ்சக்ரே அழகுறச் செய்தானோ சகா அத்தகைய சீலவான் பரதஹா நாம.
சீலவான் சிறந்த தன்னடக்கத்தை உடையவன். அப்பேற்பட்ட நன்னடக்கை உள்ள பரதஹா நாம தனயஹா கைகேய்யாஹா ஜஜ்ஞே. பரதஹா நாம பரதன் என அத பிரசித்தி பெற்ற தனயஹா புத்திரன் கைகேய்யாஹா ஜஜ்ஞே, அதாவது கைகேயினிடமிருந்து ஜஜ்ஞே பிறந்தான். இதுதான் சாமான்யமான அர்த்தம். இதுல சிம்பிளா சொல்லிடலாம் கவி. கைகேயிக்கு பரதன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஆனா அப்படி சொல்லாத, இவர் என்ன பண்றாருன்னா செல்வத்தை பணிவு, அதாவது செல்வம் இருக்கின்றது, அந்த செல்வத்தை பணிவு அணி செய்வது போல பரதன் கைகேயை அவன் விளங்க செய்தான். இது பாவம். நம்ம லோகத்தை பார்க்கிறோம், பிள்ளையினால தாய் தந்தையர்களுக்கு ஒரு பேர் வரும். அவர்களுடைய நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு சம்ஸ்காரம், நல்ல ஒரு வித்ய, அதனால அவளுக்கு ஒரு அதாவது என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெத்தவையுடையாள் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற ரீதியில இந்த மாதிரி இவாள்லாம் எவ்வளவு அழகா சொல்ற. அந்த மாதிரி பிள்ளையோ இல்ல பேரனோ இல்ல பேத்தியோ இல்ல குமார்த்தியோ இவர்கள் மூலமாக தாய் தந்தையர்களுக்கு வருகின்ற ஒரு வைபவம். அது காளிதாசன் கைகேயிக்கு தனி சிறப்பு ஒண்ணும் இல்ல, பரதனை பெற்றதுனால அவளுக்கு இப்பேற்பட்ட சிறப்போடு. யார் பரதன் அப்படின்னா கைகேயி புத்திரஹா அப்படின்னு சொல்லுவாள். பரதனுக்கு தாயாக இருந்ததால் தான் கைகேயிக்கு மதிப்பு. இவ்வளவுதான். லோகத்துல இல்லைன்னா அவளுக்கு மதிப்பு இருக்குமா? இருக்கவே இருக்கா. அதனாலே ஜஹாரலஜ்ஜாம் பரதஸ்ய மாதுஹு அப்படின்னு கூட சொல்ற. வினயம் ரொம்ப கவி ஒண்ணுன்னு சொல்ற, எவ்வளோ உனக்கு பணம் காசு இருந்தாலும் வினயம் இல்லைன்னா அது எதுவுமே உனக்கு மதிப்பை தரவே தராது. ஸ்ரீயம் ஹி அபிநயோ ஹந்தி ஜராரூபமிவோத்தமம். ஸ்ரீயம் ஹி அபிநயः, ஸ்ரீயம் ஹி அபிநயோ ஹந்தி ஜராரூபமிவோத்தமம். இந்த அபிநயமானது ஸ்திரியத்தை அழிச்சிடுமா. லோகத்துல ஒருத்தனுக்கு அபிநயம் இருந்தா, அதாவது பணிவு இல்லைன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும். பணிவோட இருக்கணுங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கவி சொல்றார். இப்படி பரதனுடைய ஒரு அவதாரத்தை சொல்லலாம், ஒரு பிறப்பு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காளிதாசன் சொல்றார். கைகேய்யாஹா தனயஹா ஜஜ்ஞே பரதோ நாம ஸ்ரீலவான். இதுதான் ரொம்ப முக்கியம். பரதனுக்கு காளிதாசன் கொடுக்கின்ற ஒரு விசேஷனம் என்ன அப்படின்னா ஷீலவான். ஷீலவான் என்கிற சொல்லுக்கு சிறந்த நன்னடக்கம், அப்படி நன்னடக்கை, நல்ல நடக்கை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜனயித்ரி மலஞ்சக்கரே பிரஸ்ரய இவசியம். அடுத்தபடியாக 71வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுதௌ லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா சுஷுபேயமௌ சம்யக் ஆராதிதா வித்யா பிரபோத வினயாபிவ. சுதௌ லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா சுஷுபேயமௌ சம்யக் ஆராதிதா வித்யா பிரபோத வினயௌ இவ. அடுத்தபடியாக சுமித்திரையை கொண்டு வரார். இந்த சுமித்திரையானவள் 2 பேருகிட்டேந்து அந்த பாயச பாகத்தை பெற்றவன். அதனால அவளுக்கு இரட்டைகள். அதுதான் இங்க சொல்றார் காளிதாசன். சுமித்ரா, சுமித்ரை என்றவள் லக்ஷ்மண சத்ருக்னௌ, லக்ஷ்மணன் சத்ருக்னன்
என பிரசித்தி பெற்ற யமௌ இரட்டையர்கள். இந்த இரட்டையர்களான சுதௌ சம்யக்கு, சுதஹா அப்படின்னாலே புத்திரன், சுதௌ தனையர்கள் மைந்தர்கள், சம்யக்கு ஆராதிதா, சம்யக்கு நன்றாக, ஆராதிதா அதாவது கற்கப்பட்ட வித்யா படிப்பானது, பிரபோத வினயவும் இவ, பிரபோதா அப்படின்னா உண்மையான அறிவு, வினயகா அப்படின்னா புலனடக்கம். இப்படி அதுபோல சுஷுவே அவள் ஈன்றாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சுமித்ரைக்கு 2 குழந்தைகள், அவர்கள் பேரு லக்ஷ்மண சத்ருக்னௌ. இதுல என்ன ஒரு வைசிஷ்டியம் அப்படின்னா, காளிதாசன் மறுபடியும் ஒரு உபமானத்தை சொல்றார். வித்யை, இது ஒரு பக்கம் வைக்கலாம். அந்த வித்யானது பிரபோத வினயாவிவ, பிரபோதத்தையும் வினயத்தையும் கொடுக்க. இதுல சுமித்திரையானவள் இருக்காளே, அவளை வித்யோட சேர்க்கிறது. சுமித்திரைக்கு வித்யையும் லக்ஷ்மணனுக்கு உண்மையான அறிவு, சத்ருக்னனுக்கு புலனடக்கம். இதுதான் இங்க ஓமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் ஓமைகள் ஆகும் அப்படின்னு சொல்ற. சமயக் ஆராதிதா, இந்த வித்யை நாம் நல்லா கற்றுக்கொள்ளணும், வித்யை நன்கு ஆராதனை பண்ணணும். ஆராதனை பண்றதுன்னா யாருக்கு வித்யை இருக்கின்றதோ அவங்க ரொம்ப எகரக்கூடாது. அந்த வித்யை நன்கு கற்றல் எப்படி கற்றலாவது அப்படின்னா, இந்த குருவிற்கு பணிவிடை செய்வது. அந்த யார் இந்த வித்யை கற்றுக் கொடுக்கிறாளோ அவர்களுக்கு நாம் ரொம்ப வினயத்தோட அவரை நாம் கௌரவிக்கணும். அது மட்டுமல்ல, ஸ்ரத்தையாவும் இருக்கணும். இதெல்லாம் பண்ணா சமயக்கு ஆராதிதா வித்யா பிரபோத வினயாவிவ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை நல்ல அறிவுடையவனும், சத்ருக்னனை நல்ல புலனடக்கத்தை உடையவனுமாக காளிதாசன் இங்க சொல்ற. சுமித்ரையானவள் வித்ய போல இருக்கிறார். இதனால என்ன தெரியுது, காவியத்தை படிச்சா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ராமர் எப்பேற்பட்டவர், பரதனானவன் எவ்வளவு அவன் சீலவானா இருக்கிறான், லக்ஷ்மணனுக்கு நல்ல அறிவு, நல்ல கெட்டிக்கார லக்ஷ்மணன். சத்ருகனை சொல்ல வேண்டுமா, அந்த பாகவத நிஷ்டையானது சத்ருகன் விஷயத்துல நாம் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காளிதாசனுடைய ஒரு வைபவம் நமக்கு தெரிகிறது. சுதௌ லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா சுஷுவே யமௌ. யமௌ அப்படின்னா இரட்டையர். நம்ம யமஹான்னா வேற ஏதோ நினைச்சுக்கிறோம், அந்த யமௌ இல்லை. இது யமௌ, யுக்மௌ, யுகணௌ அப்படிலாம் வரும், யுகணம் அப்படிலாம் சொல்றோம். அந்த மாதிரி யமௌ இரட்டையர்களான சுதௌ அந்த மைந்தனர்களை இவள் பெற்றார் அப்படின்னு சொல்லி ஈன்றாள் அப்படின்னு சொல்றார். இதனால நம்மளுடைய பாக்கிய விசேஷத்தினால இன்றைய தினம் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களாகிய 4வரின் ஒரு அவதாரத்தை நாம் தெரிஞ்சிட்டோம். அதன் பிறகு 72வது ஸ்லோகம், நிர்தோஷமபவத் சர்வம் ஆவிஷ்கிருத குணம் ஜகத் அன்வகாதிபஹி ஸ்வர்கோ காம் கதம் புருஷோத்தமம். நிர்தோஷம் அபவத் சர்வம் ஆவிஷ்கிருத குணம் ஜகத் அன்வகாதிபஹி ஸ்வர்கோ காம் கதம் புருஷோத்தமம். நிர்தோஷம் அபவத் சர்வம் ஆவிஷ்கிருத குணம் ஜகத் அன்வகாத் இவஹி ஸ்வர்கஹ காம் கதம் புருஷோத்தமம்
இது பதச்சேர். கவியனுடைய அபிப்பிராயம் என்ன? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். பெருமாள் மேலேருந்து கீழே வந்துட்டாருன்னா மேலே யார் இருப்பாங்க கேட்கிறேன். எல்லாருமே பிரம்மாவுடைய வந்துட்டார். காஞ்சிபுரத்துல கருட சேவை நடக்கிறது அப்படின்னா ஆத்துல யாராவது உட்காந்துருப்பாளா? யாரும் உட்கார. எல்லாரும் கோவிலுக்கு வந்துடும். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் அப்படி கிளம்பினார் அப்படின்னா, தன் 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 கிளம்பினார் அப்படின்னா எல்லாரும் தெருவில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பெருமாள் மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகத்துக்கு வந்துட்டான்னா அங்க எல்லாம் காலி ஆயிடுச்சான். எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துட்டாளாம். அதுதான் காளிதாசன் சொர்க்கமே வந்துட்டுவா அப்படின்னு. ஜெகத் சர்வம், இந்த உலகம் முழுவதுமே நிர்தோஷம். எப்படி காளிதாசன் சொல்ற, அந்த ஸ்ரீமன் நாராயணன் தசரத புத்திரனாக ராமனாக இந்த பூலோகத்துல அவதரித்த உடனேயே பஞ்சமே இல்லாம போயிடுது, துர்பிக்ஷமே இல்லாம போயிடுது. நிர்தோஷம், அந்த பஞ்சம் இல்லாம போயிடுச்சு, தொல்லை இல்லாம போயிடுது. ஜெகத் சர்வம் நிர்தோஷம், தோஷம் இல்லாம ஆயிடுச்சு. ஆவிஷ்கிருத குணம், அது மட்டுமல்ல, இது எல்லா விதமான குணங்களும் வந்து சேர்ந்துதான். பெருமாள் ஏழின உடனே எல்லா குணங்களும் வந்து சேர்ந்துதான். ஆரோக்கியம் இதில் குணங்களை உடையதாகவும் அபவத்துன்னா ஆயிற்று. இதெல்லாம் எங்க விசேஷம்னா, ஜெகத் சர்வம், இந்த ஜெகத் எல்லாமே உலகம் முழுவதுமே நிர்தோஷம் ஆயிடுத்து, ஆவிஷ்கிருத குணமாகவும் ஆயிடுத்து, குணங்களை உடையதாகவும் ஆயிடுச்சு. அதன் பிறகு காம், இந்த கோஹோ அப்படின்னு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த கோ சப்தத்தினுடைய த்விதியா பக்தி காம். கௌஹு காவோ காவஹா, காம் காவோ காஹ அப்படின்னு சப்தம். இந்த கோ சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை நாம் பார்க்கிறோம். கோ சப்தத்துக்கு பூமி, கோ சப்தத்துக்கு மாடு, கோ சப்தத்துக்கு கிரணம், கோ சப்தத்துக்கு பானம், கோ சப்தத்துக்கு பிரணவம், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் உண்டு. இங்க கோ சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். காம் பூமியை, கதம் புருஷோத்தமம் ஸ்வர்கா அன்பகாத், பூமியை கதம் அடைந்துள்ள புருஷோத்தமம் அந்த விஷ்ணுவை, ஸ்வர்கா ஸ்வர்க்கமானது, அன்பகாது இவகி பின்தொடர்ந்தது போல இருந்துதான். பெருமாள் இங்க அவதாரம் பண்ணவுடனேயே சொர்க்கம் கூட அந்த பெருமாளுடைய வந்து சேர்ந்தது என்கிற தாத்பரியம். எங்க ராமாதிகள் பிறந்தவுடனேயே உலகம் முழுவதும் ஒரு விதமான பஞ்சம் இல்லாம, அதாவது எதுவுமே கஷ்டம் இல்லாம, தொல்லை இல்லாம, தொல்லை என்று ஆரோக்கியம் முதலான நற்பு, அதாவது நல்ல குணங்களோட விளங்கியதுன்னு சொல்ற. இந்த பூமி இவ்வளவு சுபிக்ஷமா இருக்கு அப்படின்னா அது காரணம் எம்பெருமானுடைய அவதாரம் தான், வேற எந்த விதமான காரணம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஸ்வர்க்கமே அவரை பின்தொடர்ந்து வந்து விட்டது போல இருக்கிறது அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு ஜோக் எப்படின்னா, கல்யாணம் நடக்கிறது, கல்யாண மண்டபத்துல எல்லாரும் ஒன்னா வந்து சேர்ந்துடுவா. அந்த ரூம்ல யாரும் இருக்க மாட்டேன். அந்த ரூமை ஜாகிரதையா பார்த்துக்கணும், அதுலதான் எல்லா வஸ்துவும் இருக்கும். நீ பார்த்துக்கோமா, நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவா. பாவம், ஐயோ பாவம், தெமேன ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்துட்டுப்பா. அதே மாதிரி கோவில்ல கூட நான் பாக்குறோம், எல்லாரும் குலோன்ட்டு போயிடுவா. நீ பார்த்துக்கோப்பா, நான் அப்புறம் வரேன்பா அப்படின்வா. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரவே வரமாட்டான். அது மாதிரி இங்க ஸ்வர்க்கமே பெருமாளிடம் வந்துட்டு அப்படின்னு சொல்ற. இங்க எப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த காளிதாசன் நமக்கு காண்பிக்கிறான். புருஷோத்தமஹா அப்படியும் பதப்பிரயோகம் பண்ற. இது சப்தமியில எடுத்துட்டா புருஷேஷு உத்தமஹா புருஷோத்தமஹா, உத்தம புருஷா, உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத்யுதாஹிருதா அப்படின்னு சொல்லி கண்ணபிரானே சொல்றார். அப்படி சகேவ புருஷ சாட்சாத் ஸ்திரீ பிராயமிதரஞ்சகத்து, லோகத்துல புருஷன் அவன் ஒருத்தந்தான்.
நாம் எல்லோருமே ஸ்திரீகள் தான். ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத் அப்படின்னு சொல்ற. இப்படி ராமருக்கு அதாவது உதவி செய்வதற்காக ஸ்வர்கலோகமே அங்க அப்படியே கூடி வந்ததாக இங்க காளிதாசருடைய ஒரு ஆச்சரியமான சாதுரியமான ஒரு வர்ணனை இது. நிர்தோஷமபவத் சர்வம் ஆவிஷ்கிருத குணம் ஜெகத் அன்வகாதிபகி ஸ்வர்கோ காம் கதம் புருஷோத்தமம். அடுத்து 73வது ஸ்லோகம். தஸ்யோதயே சதுர்மூர்த்தேஹே பௌலஸ்ய ஜெகதேஸ்வராः விரஜஸ்கைர்நபஸ்வத்பிः திசமுச்ச்வசிதா இவ. தஸ்யோதயே சதுர்மூர்த்தேः பௌலஸ்ய ஜெகதேஸ்வராः விரஜஸ்கைः நபஸ்வத்பிः திசः உச்ச்வசிதா இவ. காளிதாசனுடைய அபிப்பிராயம், கஷ்டம் நீங்கினால் பெருமூச்சு விடணும். அப்பாடா தீர்ந்ததுப்பா. ஒரு கல்யாணமா கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆன உடனேயே ஒரு விதமான பெருமூச்சு, ஒரு நிம்மதி ஏற்பட்டு. இந்த காலத்துல தேவையில்லை, கான்ட்ராக்ட்ல போயிடுச்சு எல்லாமே. நம்மளும் போய் மீதி பேர் போல நம்மளும் போய் சாப்பிட்டு வரோம். அதாவது அந்த காலத்துல குழந்தையை பெற்றவர்கள் கன்னியாதானத்தை பண்ணி கொடுக்கிறவர்கள் அவ போய் விசாரிச்சு எல்லாருக்கும் இது பண்ணி பண்ணுவா. எல்லா கெஸ்டையும் இவா விசாரிப்பா. ஆனா இப்ப இவாடே கெஸ்டா போயிட்டு அதுதான் இருக்கு. யாரோ கல்யாணம் யாரோ பண்ணி வைக்கிறா, அந்த மாதிரிதான் போயிட்டு. இந்த காலத்துல கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து 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 அப்படி பண்ணி அப்பாடா திருமாங்கல்யம் ஏறின பிற்பாடு தன்னுடைய குழந்தையனுடைய கண்டத்துல திருமாங்கல்யம் ஆன பிற்பாடு அப்பதான் அவளுக்கு இந்த கண்ணீர் மல்கி என்கிற ஒரு பாவம் வருது. அந்த மாதிரி அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. அப்பா அதுக்கப்புறம் போய் உட்காண்டா, அப்பாடா இனிமே கவலை இல்லை. இது யாருக்கு அனுபவமோ அவாடுதான் புரிஞ்சுக்க முடியுங்க. இப்படி உச்வசிதா இவன் சொல்ற சதுர்மூர்த்தேஹே. சதுர்மூர்த்தின்னா 4 மூர்த்திகள். 4 மூர்த்தின்னா 4 வடிவங்களை உடைய தஸ்ய உதயே சதி, அந்த எம்பெருமான் விஷ்ணுவனுடைய உதயம் அப்படின்னு சொன்னா அவதாரம் உண்டான பொழுது பௌலஸ்திய சகித ஈஸ்வராக, பௌலஸ்தியகன புலஸ்திய நந்தனக ராமஹா இत्यर्थः. அப்படி ராவணனிடம் யார் பௌலஸ்திய சகித ஈஸ்வராக அப்படின்னா ராமன், அதாவது ராவணன், அந்த ராவணனிடம் யார் பயந்திருந்தாளோ அப்ப அவர்களுக்கு எல்லாமே அந்த அச்சமுற்று இந்திரன் முதலிய தலைவர்களை உடைய இந்த திசகான 4 திக்குகளும் விரஜஸ்கைஹி நபஸ்வத்பிஹி. விரஜம் பாருங்கோ, ரஜகான தூளி, அதாவது புழுதி. இங்க விரஜம் அப்படின்னா புழுதி. அந்த புழுதி இல்ல தப்பு. ரஜஸ்கஹா விரஜஸ்கஹா. ரஜஸ் அப்படின்னா தூளி, விரஜம் அப்படின்னா விகதம் ரஜக விரஜ, எந்த விதமான தூளி இல்லாம அப்படின்றது. அப்படி விரஜஸ்கைஹி நபஸ்வத்பிஹி, நபஸ்வான் அதாவது காற்றுக்கள் மூலமாக உச்வசிதா இவ பெருமூச்சு விட்டன போல காணப்பட்டன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அந்த காளிதாசன் எம்பெருமானுடைய அவதாரம், அந்த எம்பெருமானுடைய அவதாரம் எப்படி நடந்தது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சதுர்மூர்த்தின்னு சொல்றாரு. இந்த சதுர்மூர்த்தினா என்ன அர்த்தம் கேட்கிற, விஷ்ணு என்ன பண்ற, அவரே ராமர், அவரே லக்ஷ்மணர், அவரே பரதர், அவரே சத்ருக்னர். இந்த மாதிரி எம்பெருமான் 4 வடிவங்களுடன் அந்த அவதரித்த சமயத்துல 4 திசைகள் அங்கிருந்தும்
தூசி இல்லாத காற்று சுகமாக வீசி. இது அந்த ராவணனிடம் அச்சங்கொண்டுள்ள அந்த தலைவர்களை உடைய அந்த திசைகள் ராமன் அவதரித்து விட்டதால் ராவணனுடைய வதமானது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வர இருந்தது. இந்த மாதிரி இப்ப இது ஆனவுடனேயே ஒரு பெருமூச்சு விட்டாராம். எல்லாருமே பெருமூச்சு விடுவது என்று நாம் சொன்னோம் இல்லையா, ஒரு கஷ்டமோ ஒரு தொல்லை நீங்கிற பிற்பாடு அப்பாடா அப்படின்னு சொல்றா போல இந்த லோகம் இந்த திக்குகள்லாம் அப்பாடா அப்படின்னா. ஏன்னு அவ்வளோ கஷ்டம். ராவண அப்படி அவாடெல்லாம் வதக்கிட்டான். இந்திரன், யமன், வருணன், இந்த தேவதை அப்படி இல்லை, எல்லா தேவத்தையும் தன் கீழே வச்சுட்டான். அதாவது வாயு நிறைய பெரிய காத்தெல்லாம் இருக்கக்கூடாது, அனுகூலமான காத்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவானா ராவணன். அதே மாதிரி வருணன் இஷ்டமா நீ மழை எல்லாம் பெய்யாத அப்படின்னு சொல்லுவானாம். இந்த மாதிரி திக்குகள் எல்லாமே பயந்துட்டே இருந்துதான். ஆனா அந்த திக்குகளுக்கு இப்ப பயம் நீங்கியதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். அந்த திசகா அப்படின்னு சப்தத்தை பாருங்க, இது ஸ்ரீலிங்க சப்தம். இந்த ஸ்ரீலிங்க சப்தமானது திக்கு திசவு திசா என்ற அந்த ஸ்ரீலிங்க மாதிரால் திசைகள் ஸ்திரீகளாக கூறினார். இதுல இது சொல்லாமோ சொல்லக்கூடாதோ, கணவனுடைய கஷ்டம் நீங்கினால் அத பதிவிரதைகளா இருக்கக்கூடிய ஸ்திரீக்களானவர் ரொம்ப சந்தோஷப்பாள். அப்பாடா இத்தனை நாளே ஆத்துக்கார கஷ்டப்பட்ட, இந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சு எம்பெருமானே அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாளேவா. இந்த காலத்துல பெருமூச்சு எல்லாம் இல்ல, அடி இல்ல, அங்கே ஓடி போறதுதான் பண்ற. இந்த மாதிரி இல்லாம கணவனது கஷ்டம் நீங்கின அந்த பதிவிரதைகள் எப்படி சந்தோஷிப்பாரோ அந்த போல திசைகள் எல்லாமே ஸ்திரீகள். அப்பேற்பட்ட திசைகளாகிய ஸ்திரீகள் இங்க தம்முடைய நாதர்கள் ராவணனுடைய தொல்லை போயிடுத்து அப்படின்னு சொல்லி அவ எல்லாமே விசேஷமாக பெருமூச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம பிராச்சிய திசை நமஹா, தட்சிணாய திசை நமஹா, பிரதீட்சிய திசை நமஹா, உதீச்சிய திசை நமஹான்னு சொல்றோம் இல்லையா. 4 திக்குகள். அதை கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என முக்கியமான 4 திசைகள். அந்த 4ம் இந்த 4 திக்குகளுக்கும் தேவதை இருக்கும். அந்த தேவர்கள் யார் அப்படின்னா, இந்திரன் ஒருத்தன், யமன் ஒருத்தன், வருணன் ஒருத்தன், குபேரன் என 4 தேவர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். தஸ்யோதயே சதுர்மூர்த்தே புலஸ்த ஜகிதேஸ்வராக விரஜஸ்கைர் நவஸ்வத்பிஹி திசவுச்வசிதா இவ. இந்தியோட இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறேன். அப்படியே ஸ்வஸ்தி.